ശ്രീമദ്ദേവി ഭാഗവതം ശ്രീമദ്ദേവി ഭാഗവതത്തിലെ ഷഷ്ഠസ്കന്ധം ஆறாவது ஸ்கந்தத்திலே அதா மங்களகரமாயிருக்கிற ത്രയോദശോധ്യായ 13வது അധ്യായം. ദേവേന്ദ്രൻ ராஜகுமாரனோடு அப்பா கிட்ட போக விடாம தடுக்கிறதையாக்கும் பார்த்துட்டு இருக்கோம். அதனால இங்கே ராஜகுமாரன் கிட்ட தேவேந்திரன் பேசுறதாயிட்டு ஆரம்பிக்கப்படுறது இந்த அத்தியாயம். அதனால இந்திர உவாச்ச 1வது ஸ்லோகம். சாஹசம் கிருதவான் ராஜா பூர்வம் யத் கதிதோ மகா வருணாய பிரதிஜ்ஞாத புத்திரம் கிருத்வா பசும் பிரியம். யாகத்துல பிரியமான புத்திரனை பலி சமர்ப்பிச்சுக்கிறேன் அப்படின்னு ராஜா வருணன் கிட்ட சத்தியம் பண்ணினது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்படி செஞ்சிருக்க கூடாது. எந்த ஒரு அப்பா வாக்கும் அப்படி செய்வர்? உன்னோட அப்பா அப்படி சத்தியம் பண்ணி கொடுத்துட்டாரே. 2வது ஸ்லோகம். கதே த்வயி பிதா புத்ரம் பத்வாயூபே கிருண புனா பசும் கிருத்வா மகாபுத்தே வதிஷ்யதி கதாதுரா. ரொம்ப புத்திசாலியா இருக்கிற ராஜகுமாரா, நீ அங்க போனானாக்கா என்ன நடக்கும்னு யோசனை பண்ணிப்பாரு. சங்கடத்துல அப்பா இருக்காரே அப்படின்னு நினைச்சிட்டாக்குமே நீ அங்க போறாய். நீ அங்க போனானா அப்பாவுக்கு வந்திருக்கிற நோய் குணப்படுத்துறதுக்கு ஆயிட்டு வருணதேவனுக்கு கொடுத்த வாக்க காப்பாத்துறதுக்கு ஆயிட்டு உன்னோட அப்பா உன்னை யஜ்ஞ பசுவாயிட்டு அந்த பலி மிருகங்களை கட்டி போடுற யூபத்துல கட்டி போட்டு கருணை இல்லாதக்கு வதிச்சிடுவர், கொன்னிடுவர். போகாதே. 3வது ஸ்லோகம். இத்தம் நிஷித்தஸ்தத்புத்ர சக்ரேணாமித தேஜசா ஸ்திதஸ்தத்ரைவ மாயேஷி மாயயா மோகிதோ பிருஷம். அதி தேஜஸ்வியான தேவேந்திரன் இப்படி ராஜகுமாரனை தடசப்படுத்தினோன அந்த ராஜகுமாரன் சித் ஸ்வரூபிணியாயிருக்கிற தேவியோட அந்த பிரபஞ்ச மாயாசக்தியான தேவியோடு மாயையில பகவல் மாயையில மோகிதனாயிட்டு இந்த தேவேந்திரன் சொன்னதெல்லாம் உண்மையாக்கும் அப்படின்னு நினைச்சுண்டு அப்பாவை பார்க்க போகலை. 4வது ஸ்லோகம். யதா புனః புனः ஸ்ருத்வா பிதரம் ரோகபீடிதம் சமனாய மதிம் சக்ரே ததேந்திர பிரத்யஷேதயத். அப்பா நோயில ரொம்ப முடியாம இருக்கார் அப்படின்னு மறுபடியும் அந்த ராஜகுமாரன் அப்பாவை பார்க்கறதுக்கு போகிறதுக்கு ஆரம்பிக்கிறத எல்லாம் இந்த இந்திரன் தடசப்படுத்திண்டே இருந்தார், போக விடாம. 5வது ஸ்லோகம். ஹரிச்சந்திரோதி துக்கார்த்த பப்ரச்ச குருமந்திகே ஸ்திதம் வசிஷ்டமேகாந்தே சர்வஜ்ஞம் ஹிததல்பரம். ரொம்ப ரொம்ப துக்கம் அனுபவிக்கிற ஹரிச்சந்திரன் ஒருக்கா பக்கத்துல வந்து நிக்கிற குருவும் அதே மாதிரி ராஜாவோடு நன்மைய ஆசைப்படுறவருமான வசிஷ்டர் அப்படிங்கிற மாமுனி கிட்ட தனியாயிருக்கிற டைமில் இப்படி கேட்டார்.
ஹரிச்சந்திர மகாராஜா வசிஷ்ட மாமுனி கிட்ட கேட்டார். அதனால இங்க ராஜோவாஜா அப்படிங்கிறது ஹரிச்சந்திர மகாராஜா வசிஷ்டர் கிட்ட கேட்டார் அப்படின்னு அர்த்தம். ஆறாவது ஸ்லோகம். பகவன் கிம் கரோம்யத்ய காதரோஸ்மி வ்யதாகுல த்ராஹி மாம் துக்க மனசம் மகாவியாதி பயாதுரம். பகவானோடு சர்வ லட்சணங்களும் இருக்கிற பகவன், மகாமுனே ரொம்ப துக்கத்துல இருக்கிற, பயந்துன்னு இருக்கிற நான் இப்ப என்ன செய்யணும்? எனக்கு பெரிய ரோகம் வந்திருக்கு, பயம் இருக்கு, இதனாலையெல்லாம் துக்கிச்சுன்னு இருக்கேன், மனசு தகர்ந்து தரிப்பணமா இருக்கு. அப்படி இருக்கிற என்ன நீங்கள் காப்பாத்தணும். ராஜா சொன்னதுக்கு வசிஷ்ட மாமுனி பதில் சொல்றார். அதனால வசிஷ்ட உவாச்ச. ஏழாவது ஸ்லோகம். ஸ்ருணு ராஜன் உபாயோஸ்தி ரோகநாசம் பிரதிஸ்துதா த்ரயோதச விதா புத்ரா கதிதா தர்ம சங்கிரஹே. ராஜாவே கேளுங்கோ, நான் சொல்றேன். நோயை குணப்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ற ஃபேமஸான ஒரு உபாயம் இருக்கு. புத்திரர்கள் 13 தரத்துல விதத்துல இருக்கா அப்படின்னு தர்மசாஸ்திரங்களில சொல்லப்பட்டிருக்கு. 13 டைப்ல புத்திரர்கள் இருக்கா அப்படின்னு தர்மசாஸ்திரத்துல சொல்லப்படுறது. சொந்தமாயிட்டு தனக்கு பிறக்கிற புத்திரன் மட்டும் புத்திரன் இல்லை, சொந்தமாயிட்டு பிறக்கிற புத்திரன், அதே மாதிரி மொத்தம் 13 தரத்துல புத்திரன் உண்டு அப்படின்னு தர்மசாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. நான் டீட்டெயில் ஆயிட்டு சொல்றேன், கேளுங்கோ. எட்டாவது ஸ்லோகம். தஸ்மாத் க்ரீதம் சுதம் கிருத்வா யஜஸ்வமகமுத்தமம் திரவ்யம் தத்வா யதோதிஷ்டமானயஸ்வதிஜோத்தமம். அதனால பணம் கொடுத்து வாங்கின ஒரு புத்திரனை யஜ்ஞ பசுவாக்கிண்டு உத்தமமான அந்த யாகத்தை நடத்தலாம், வருணனை திருப்திப்படுத்தலாம். திரவியங்களை கொடுத்து நம்ம நினைக்கிறபடி ஒரு உத்தம பிராமணனை வாங்கிண்டு வரணும், பர்ச்சேஸ் பண்ணணும். 9வது ஸ்லோகம். ஏவம் கிருதே மகே பூபாரோகநாசோ பவிஷ்யதே வருணோ விப்ரசன்னாத்மா பவிஷ்யதி யதா சுகம். அப்படி பணம் கொடுத்து ஒரு புத்திரனை வாங்கிண்டு வந்து அத பணம் கொடுத்து வாங்கின அந்த உத்தம பிராமணனை புத்திரனாയി சங்கல்பிச்சு யாகம் நடத்தினா ரோகம் இல்லாதக்காகும். வருணனும் அதனால குஷி ஆயிடுவர் அப்படின்னு வசிஷ்டர் சொன்னார். அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கறத வியாச பகவான் சொல்லறார். அதனாலயாக்கும் இங்க வியாச உவாச்சா. வியாசர் ஜனமேஜயனுக்கு சொல்லற கதையாக்குமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த கதையில இருக்கிற கதாபாத்திரங்களாக்கும் இந்த இந்திரனும் ஹரிச்சந்திர மகாராஜாவும் அவரோட புத்திரனும் அந்த ராஜாவோட குருவான வசிஷ்டனும் எல்லாம். இப்போ வசிஷ்டன் இப்படி சொன்னதை கேட்டுட்டு குருவான வசிஷ்டர்
ராஜாவுக்கு பிரியமான வசிஷ்டர் இப்படி சொன்னதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத வியாச பகவான் ஜனமேஜயனுக்கு வர்ணிக்கிறார். அதனால வியாச உவாச்ச. 10வது ஸ்லோகம். இதி தஸ்ய வஜ ஸ்ருத்வா ராஜா ப்ரோவாஜ மந்திரிண அன்வேஷய மகாபுத்தே விஷயேஷ்வதியத்னதா. இப்படி வசிஷ்டர் உபதேசிச்சது கேட்ட ராஜா மந்திரிய கூப்பிட்டு சொன்னார், ரொம்ப புத்தி இருக்கிறவரே, எந்த அளவுக்கு சிரமப்பட்டாலும் சரி இப்ப வசிஷ்டர் சொன்ன விஷயத்தை நன்னா அன்வேஷணம் பண்ணணும், நன்னா தெரிஞ்சுக்கணும். பணம் கொடுத்து வாங்கக்கூடிய ஒருத்தரை தேடி கண்டுபிடிக்கணும். 11வது ஸ்லோகம். கதாச்சித் கோபி லோபார்த்தி ததாதி ஸ்வசுதம் பிதா சமானயதனம் தத்வா யாவத் பிரார்த்தயதேப்யசௌ. சில டைமில் ரொம்ப பணத்தாசை பிடிச்ச ஏதாவது ஒரு அப்பா சொந்த புத்திரனை விற்கலாம். அப்படி ஆராது உண்டு அப்படின்னா அவ எந்த அளவுக்கு பணம் கேட்கிறாளோ அந்த அளவுக்கு பணத்தை கொடுத்து அந்த புத்திரனை வாங்கிட்டு வரணும். 12வது ஸ்லோகம். சர்வதைவ சமானேயோ சர்வதா ஏவ சமானேயோ சர்வதைவ சமானேயோ யஜ்ஞார்த்தே திஜபாலக நகார்யா கிருபணா புத்தி ஸ்வயாமத் காரியஹேதவே. யஜ்ஞத்துக்காயிட்டு ഒരു ബ്രാഹ്മണകുമാരനെ എപ്പടിയാതും കൂട്ടിയിട്ട് വന്നുതാനാകണം. എന്നോട് விஷயமாக்குமே அப்படின்னு நினைச்சிட்டு அதுல எந்த ஒரு கஞ்சத்தனവും காட்ட வேண்டாம், நன்னா தாராளமாயிட்டு பணம் கொடுத்து வாங்கிட்டு வந்துடுங்கோ அப்படின்னு ராஜா தன்னோட மந்திரிய கூப்பிட்டு சொன்னார். ராஜாவோட ஆജ്ഞയാക്കും പുത്രനെ താരുങ്കോം அப்படின்னு ஆജ്ஞை புறப்படுவிக்கவொന്നും வேண்டாம். எந்த ரேட்டுக்காக்கும் அந்த புத்திரனை அந்த அப்பா விற்கிறார் அப்படின்னா அவர் சொல்லுற ரேட்டை கொடுத்து அந்த புத்திரனை வாங்கிட்டு வாங்கும். 13வது ஸ்லோகம். பிரார்த்தனீயஸ்த்வயா புத்ர கஸ்யசித் திஜவாதின திரவ்யேன தேஹி யஜ்ஞார்த்தம் கர்த்தவ்யோசௌ பசு கிலா. ஏதாவது ஒரு பிராமணன் கிட்ட நீ ரிக்வெஸ்ட் பண்ணணும். பணத்தை வாங்கிண்டு யஜ்ஞத்துக்காயிட்டு புத்திரனை தந்தா கூடியும் நல்லது தானே. அதனால பணத்தை வாங்கிண்டு யஜ்ஞத்துக்காயிட்டு புத்திரனை தாருங்கோம் அப்படின்னு பிராமணா கிட்ட எல்லாம் நீ ரிக்வெஸ்ட் பண்ணி கேளு. அப்படி ஆராதும் ஒரு பிராமணன் தன்னோட புத்திரனை பணத்துக்கு ஆசைப்பட்டு தந்தானா அப்படி கிடைக்கிற அந்த புத்திரனை யஜ்ஞ பசுவாக்கி மாற்றலாமே. 14வது ஸ்லோகம். இதி சஞ்சோதிதஸ்தேன சஜீவ காரியஹேதவே
अन्वेषयामास पुरे ग्रामे ग्रामे गृहे गृहे. இப்படி ராஜா சொன்னதை கேட்ட மந்திரி ராஜாவோட காரியத்தை செய்யறதுக்கு வேண்டிட்டு பட்டணத்துல கிராமங்கள் தோறும் வீடுகள் தோறும் தேடுறதுக்கு ஆரம்பிச்சார். 15வது ஸ்லோகம். ஏவமன்வேஷதஸ்தஸ்ய விஷயே கச்சிதாதுர நிர்தனஸ்த்ரிசுதஸ்சாசீதஜீகர்த்தேதி நாமதா. நிர்தனஹ த்ரிசுதஹ ச ஆசீத் அஜீகர்த்த இதி நாமதஹ. இப்படி தேடிண்டு இருக்கிறத அஜீகர்த்தன் அப்படின்னு பேர் இருக்கிறவனும் பணமே இல்லாத நிர்தனனா இருக்கிறவனும் 3 புத்திரர்கள் இருக்கிறவனுமான துக்கிச்சுண்டிருக்கிறவனுமான அஜீகர்த்தன் அப்படின்னு பேர் இருக்கிற ஒரு பிராமணனை மந்திரி பார்த்தார். 16வது ஸ்லோகம். தஸ்ய புத்ரம் சுனஷேபம் மத்யமம் மந்திரி சத்தம ஆனயாமாச தத்வார்த்தம் பிரார்த்திதம் தத்தனம் ததா. மந்திரி சத்தமஹ, மந்திரி பிரமுகன், முக்கிய மந்திரி, ராஜாவோடு டாப் மோஸ்ட் மந்திரியா இருக்கிறவர். அந்த பிராமணனோடு 3 புத்திரர்களில் நடுவுல இருக்கிற புத்திரனோடு பேராக்கும் சுனசேபன். அந்த சுனசேபனை கேட்டார். എന്നിട്ട് പണം കൊടുത്ത് ഉടനടിയാ വാങ്ങിയിട്ട് വന്നിട്ടാർ. 17வது ശ്ലോകം. സമാനീയ ശുനശേബം സജീവ കാര്യ തത്പര രാജ്ഞേ നിവേദയാമാസ പശുയോഗ്യം ദ്വിജാത്മജം. ஒரு வேலை சொன்னானா அதை செஞ்சு முடிக்கிறதுக்கு எபிலிட்டி இருக்கிற மந்திரி. காரிய தல்பரஹா சஜீவஹா, அப்படி காரிய தல்பரனா இருக்கிற மந்திரி. யஜ்ஞ பசுவாகிறதுக்கு யோக்கியனா இருக்கிற பிராமண குமாரனா இருக்கிற சுனசேபனை கூட்டிட்டு வந்து ராஜாவோடு முன்னால நிப்பாட்டினார். 18வது ஸ்லோகம். ராஜாதிமுதிதஸ்தேன விப்ராணானீய சர்வதா காரயாமாச சம்பாரான் யஜ்ஞார்த்தம் வேதவித்தமான். குஷியான மகாராஜா ரொம்ப குஷியான ஹரிச்சந்திர மகாராஜா எல்லா இடத்துலையும் இருக்கிற வேதஜர்களா இருக்கிற பிராமணர்களை கூப்பிட்டு வருத்தினார். யாகத்துக்கான அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் செய்யறதுக்கு ஆரம்பிச்சார். 19வது ஸ்லோகம். பிராரப்தேதுமகே தத்ர விஸ்வாமித்ரோ மகாமுனி பத்தம் திருஷ்ட்வா சுனஷேபம் நிஷிஷேத நிருபம் ததா. அங்க அப்படி யாகம் ஆரம்பிச்சோன்னே விஸ்வாமித்ர மகர்ஷி சுனசேபனை யஜ்ஞ பசுவாக்கி கட்டி போட்டிருக்கிறத பார்த்துட்டு ராஜாட்ட அப்படி செய்யக்கூடாது ராஜாவே அப்படின்னு தடுத்து நிப்பாட்டினார். 20வது ஸ்லோகம். ராஜன் மா சாஹசம் கார்ஷீர் முஞ்சைனம் திஜபாலகம் பிரார்த்தயாம்யஹமாயுஷ்மான் சுகம் தே அத்ய பவிஷ்யதி. ஹரிச்சந்திர மகாராஜாவே, நீங்கள் இந்த மாதிரி அதிசாகசங்களை ஒன்றும் காட்டக்கூடாது. இந்த பிராமண குமாரனை அவுத்து விடுங்கோ. நான் உங்ககிட்ட ரிக்வெஸ்ட் பண்றேன். ஆயுஷ்மன் தீர்காயுளாயிட்டு இருங்கோம். நீங்கள் உங்களுக்கு இப்ப சுகம் உண்டாகும்.
இந்த பிராமணகுமாரனை பலி சமர்ப்பிக்காதங்கோ, அவுத்து விடுங்கோ. 21வது ஸ்லோகம். க்ரந்தத்யயம் சுனஷேப கருணாமாம் துனோத்யபி தயாவான் பவராஜேந்திரா குருமே வஜனம் நிருபா. பாருங்கோ, இந்த சுனஷேபன் சங்கடப்படுறார். அதை பார்த்து அந்த சுனஷேபன் கிட்ட கருணை உண்டாயிட்டு என்னோட மனசு தளர்ந்து போறது. ராஜாவே, உங்களோட மனசு கருணையுள்ளதாயிட்டே இருக்கணும். அங்க குருவலான சுபாவம் வந்துடக்கூடாது. நான் சொல்றத கேளுங்கோம். அந்த பிராமணகுமாரனை அவுத்து விட்டுடுங்கோம். அவன் போகட்டும், அவனை கொல்ல வேண்டாம். 22வது ஸ்லோகம். பரதேஹஸ்ய ரட்சாயை ஸ்வதேஹம் யே தயாபரா தததி க்ஷத்ரியா பூர்வம் சொர்க்ககாமாஷு ஜிவ்ரதா. கருணை இருக்கிறவா, அதே மாதிரி சொர்க்கலோகங்களை ஆசைப்படுறவா, விரதனிஷ்டர்களா இருக்கிற க்ஷத்ரியர்கள் அடுத்தவாளோடு சரீரத்தை காப்பாத்துறதுக்கு பண்டத்த காலத்துல அவாவாளோடு சரீரத்தையே தானமா கொடுத்திருந்தா. அப்படியெல்லாம் நடந்திருந்தது. இப்ப நீங்கள் என்ன வாக்கம் பண்ணுற? உங்களோடு சரீரத்தில் இருக்கிற வியாதியை குணப்படுத்துறதுக்கு ஆயிட்டு நீங்கள் இதா ஏதோ ஒரு அப்பாவுக்கு பிறந்த ஒரு புத்திரனை கூட்டிண்டு வந்து கட்டி போட்டு பலி சமர்ப்பிக்க போற. நீதி கிடையாது இது. அந்த பையனை திறந்து விடுங்கோ, போகட்டும். 23வது ஸ்லோகம். துவம் ஸ்வதேஹஸ்ய ரட்சார்த்தம் ஹம்சி த்விஜசுதம் பலாத் பாபம் மா குரு ராஜேந்திரா தயாவான் பவ பாலகே. நீங்களாகட்டும் இப்ப உங்களோட சரீரத்தோடு ரட்சைக்கு ஆயிட்டு ஒரு பிராமணகுமாரனை கம்பல்சரி ஆயிட்டு பலி கொடுக்கறதுக்கு ரெடியா நின்று இருக்க. ராஜாவே, இந்த பாபத்தை செய்யாதங்கோ. இந்த பாலனில கருணையுள்ளவனாயிட்டு நீங்கள் இருக்கலாம். அவனை கொல்லாதங்கோ. 24வது ஸ்லோகம். சர்வேஷாம் சதுருஷி பிரீதிர் தேஹே வேல்சி ஸ்வயம் நிருபா முஞ்சைனம் பாலகம் தஸ்மாத் பிரமாணம் யதிமே வஜா. ராஜாவே, எல்லாருக்கும் அவாவாளோட சரீரத்துல பிரியம் இருக்கும். அது உங்களுக்கு புரியலையா? உங்களுக்கு எப்படியோ உங்க சரீரம் நன்னாகணும் எப்படின்னு தோணுறது, அதே மாதிரி எல்லாருக்கும் இந்த உலகத்துல பிறந்த அத்தனை பேருக்கும் அவாவாளோடு சரீரத்துக்கிட்ட ஒரு பிரியம் இருக்கத்தானே செய்யறது. அதனால நான் சொல்றது நியாயமாக்கும் அப்படின்னக்கா, சாஸ்திர நீதிக்கு கட்டுப்பட்ட வாக்கியமாக்கும் நான் சொல்றேன் அப்படின்னக்கா, இந்த பாலனை அவுத்து விடுங்கோ, அதர்மம் செய்யாதங்கோ. நான் சொல்ற வார்த்தைகள் பிரமாணம், தர்மத்துக்கு கட்டுப்பட்ட பிரமாணமாக்கும் அப்படின்னக்கா, இந்த பாலனை கொல்லாம அவுத்து விட்டுடுங்கோ. எல்லாருக்கும் அவாவாளோட சரீரத்துல பிரியம் இருக்கு. அடுத்தவாளை கொல்லறதுக்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை அப்படின்னு சொன்னார். அப்படின்னு வியாச பகவானாக்கும் இங்க சொல்லின்னு இருக்கார். அதனாலேயே இங்க வியாச பகவானாக்கும் சொல்லின்னு இருக்கார் அப்படிங்கிறத ஞாபகப்படுத்துறதுக்காயிட்டு இங்க வியாச உவாஜா அப்படின்னு மறுபடியும் சொல்லப்படுறது. 10வது ஸ்லோகம் வியாச உவாஜா அப்படின்னாக்கா ஆரம்பிச்சது. ஹரிச்சந்திரன் கிட்ட வசிஷ்டர் சொன்னதுக்கு அப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத வியாசர் வர்ணிச்சுட்டு வந்துட்டு இருக்கார்.
அதையாக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இருந்தா கூட இங்க அதை ஞாபகப்படுத்துறதுக்காயிட்டு மறுபடியும் வியாச உவாஜா அப்படின்னு வருது. இப்படி விஸ்வாமித்ர மகர்ஷி ஹரிச்சந்திர மகாராஜா கிட்ட தன்னோட அபிப்பிராயத்தை சொன்னோன்னு அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத வியாச பகவான் சொல்றார். அதனால இங்க வியாச உவாஜ. 25வது ஸ்லோகம். அநாத்ருத்யஜ தத்வாக்யம் ராஜா துக்காதுரோ வ்ருஷம் நமுமோஜ முனிஸ்தஸ்மை சுகோபாதீவ தாபச. ரொம்ப ரொம்ப துக்கிதனான ராஜா விஸ்வாமித்ரனோடு வாக்க ரெஸ்பெக்ட்ஃபுல்லாயிட்டு கேட்கலை. அந்த பாலனை கெட்ட உத்து விடவும் இல்லை. அதனால மகா தபஸ்வியான விஸ்வாமித்ரன் ராஜா கிட்ட கோவிச்சுண்டார். 26வது ஸ்லோகம். உபதேசம் ததௌ தஸ்மை சுனஷேபாய கௌஷிகா மந்திரம் பாசதரஸ்யாத தயவான் வேதவித்தமா. கருணை உள்ளம் இருக்கிற வேத ஞானியா இருக்கிற அந்த விஸ்வாமித்ரன் சுனசேபனுக்கு வருண மந்திரத்தை உபதேசிச்சு கொடுத்தார்.